ஹாய் மக்கள்ஸ், நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது வாட்டர்மெலன் அல்வாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்போவுமே பழத்தை சாப்பிட்டுட்டு தூர போடுறோம்ல, அந்த ஓடு, அதை இனிமேல் தூர போடாதுங்க. அதை இப்படி மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி ஒரு சின்ன ஸ்க்ரேப்பரில் நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போது இந்த சக்கையை மட்டும் நம்ம ஒரு துணியை போட்டு அதில் போட்டு நல்லா வடிகட்டி, நல்லா பிழிஞ்சி வடிகட்டி சக்கையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் நம்ம அண்டிப்பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போவும் வறுத்து எடுத்ததை தனியாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்குதுல்ல, அதில் நெய், அந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சக்கையை, பிழிஞ்சு வச்சுருக்க சக்கையை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நமக்கு தேவையான அளவு சுகரும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இடையில கொஞ்சம் கூட நெய் ஊற்றி நல்லா அந்த நெய்யிலே வதங்கி வர மாதிரி பார்த்துக்குங்க. அது கூட கொஞ்சோண்டு ஃபுட் கலரும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வதக்குறது நல்லா மசங்கி வர்றது வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மசங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழத்தையும் அண்டிப்பருப்பையும் போட்டு அவ்வளோதான் நல்லா ஒரு கிண்டு கிண்டி இறக்கிருங்க. அவ்வளோதான், எம்மியான வாட்டர்மெலன் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணலையோ இனி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். லீனா, இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அவளும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்ட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாய்.